மனிசருமாயா ரதிக்கிறேன் மாண்டில் நீரோடை வாஞ்சிப்பது போ நாத்மா வாஞ்சிக்குதே நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசருமாயா ரதிக்கிறேன் என் ஆவி ஏண்டும் அக்கடிபணியும் நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசருமாயா ரதிக்கிறேன் நீர் என் பலனும் என் கேடகமாம் என் ஆவி ஏண்டும் அக்கடிபணியும் நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசருமாயா ரதிக்கிறேன். स्तोत्र आंडवरे நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். स्तुति हो परमेश्वर इस अच्छे से समय के लिए आपको धन्यवाद. ஆண்டவரே பேசுறது நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவர். बातें करने वाले तुम लोग नहीं है पवित्र आत्मा जी है. ஆண்டவரே இந்த 10வது மாசத்துக்குள்ள கடந்தொருபடி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். परमेश्वर इस 10वें महीने पर आने के लिए आप अनुग्रह के से धन्यवाद. ஆண்டவரே பேசுறது நீங்க ஆண்டவரே भले आप என் குற்றங்கள் குறைகளெல்லாம் மன்னித்து நீ பேச போறதற்காக ஸ்தோத்திரம். हमारे कमी घटिया को माफ कर कर बातें करने वाले आप इससे धन्यवाद. ஆண்டவரே நான் குறைவுள்ளவள் ஆண்டவரே परमेश्वर हम कमी घटी के लोग हैं. முன்பாக நிற்கத்தக்க உம்முடைய பலத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். आपके सामने खड़ा रहने के लिए आपके बल से हमें भर என்னை दीजिए. மறைத்து நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். हमें छुपा कर बातें करने वाले इसलिए आपको स्तुति करते எங்களுக்கு हैं. வேண்டிய மன்னாவை கர்த்தர் தரும். हमें जो चाहिए वो दीजिए परमेश्वर. அப்பா இப்பொழுதும் பலவீனமா இருக்கிற பெரியமாக்கா நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. अभी भी परमेश्वर हमारे माँ जी के निर्बलता के लिए அப்பா प्रार्थना உம்முடைய करते हैं. வார்த்தை அனுப்பி நீர் குணமாக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். परमेश्वर आपके वचनों को बेचकर चंगाई करने के लिए பரிபூர்ண சுகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. और परिपूर्ण चंगाई से भर दीजिए. அப்பா இங்க நாங்க ஒரு மனதோட நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. आज यहाँ पर रहकर हम एक मन होकर हम प्रार्थना करते हैं உம்முடைய புது परमेश्वर. பலத்தினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். आपके नया बल से भर दीजिए माँ जी அன்னைக்கு को. மோசஸ் கொடுத்த பலத்தினால் நிரப்புங்க ஐயா. आपने मूसा को कैसा बल दिया वैसा बल காலை दीजिए. கொடுத்த பலத்தினால் நிரப்பும்படி நாங்க काले को ஜெபிக்கிறோம். दिया वो बल से भर दीजिए परमेश्वर. ஆமென். கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर आप फिर से यहाँ पर लेकर आने वाले इसलिए आपको धन्यवाद करते हैं. திரும்ப ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க. फिर से परमेश्वर के वचनों से बात करने के எங்க लिए ஒவ்வொரு प्रार्थना करते हैं. இதயத்தின் கண்களை திறந்தருளும். हमारे लोगों के हृदय की आंखों को खोल दीजिए. இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते अच्छे पिता. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை உங்க மத்தியில் இருப்பதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். हमें भी आपके बीच में खड़ा किया इसलिए आपको धन्यवाद करते வாய்ப்பு हैं. கொடுத்த பெரியம்மா குடும்பத்தினருக்கும் நன்றி. जो मौका दिया हुआ माँ जी के परिवार के लिए भी धन्यवाद करते நம்ம हैं. வாசிச்ச பகுதியில जो வெளிப்படுத்தின पढ़े हुए விசேஷம் प्रकाशित वाक्य पुस्तक 22ஆம் அதிகாரம் 22 अध्याय पर 17ஆம் வசனம். 17वां वचन. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன். जो प्यासा है वो मेरे पास आओ. விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். जो चाहत के साथ है वो मुफ्त पर आकर जीवन जल को पा लीजिए. என்ன அர்த்தம்? தாகமா இருக்கிறவன் என்கிட்ட வாங்குங்கறாரு. जो प्यासे के लोग हैं वो सभी लोग मेरे पास आओ. விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். जो चाहते हैं वो मुफ्त में जीवन के जल को पा இந்த लीजिए. தாகத்தை குறித்து நான் உங்க மத்தியில பேச விரும்புகிறேன். प्यास के बारे में आपके बीच में मैं कहना चाहूंगी. யோவான் 7ஆம் அதிகாரம் यूहन्ना के पुस्तक 7वां अध्याय 37ஆம் வசனம். 32 वचन पर. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான யோவான் 7:37. யோவான் के पुस्तक 7:37 पर. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன்.
ஆமென். தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். जो कोई प्यासा है तो मेरे पास आकर वो पानी पीने के लिए मैं कहूंगा। நம்ம தாகம் இருந்தா தண்ணி குடிப்போம் அப்படிதானே? हम प्यासे रहेंगे तो ही पानी पिएंगे। சில டைம் சும்மா குடிக்கணும்னு குடிப்போம். लेकिन कभी-कभी ऐसे पी लेते हैं। ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது सड़क पर हम चलने के समय பயங்கர வெயில், बहुत धूप लगती है, கையில தண்ணி பாட்டில் இல்ல, हाथ में पानी की बोतल ரொம்ப नहीं है, தூரம் நடக்கணும் நினைச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணி இல்லாம 2 घंटा 3 घंटा ऐसा पानी के बिना चलेंगे எப்படி இருக்கும்? தண்ணி கிடைச்சா हमें पानी मिलेगी तो कैसा எப்படி रहेगी? குடிப்போம்? எட்டு ஆசையா அப்படி தாகம் தீர்க்கப்படும் அப்படிதானே? कितना आशा से हम उस पानी को पिएंगे तब प्यास बुझेगी। இப்படிதான் ஆண்டவர் நம்மள அழைக்கிறார். ऐसे ही परमेश्वर भी हमें पुकारते அவரோட हैं, வார்த்தை மேல தாகம். उनके वचनों के ऊपर प्यास। இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தாகத்தோட இருக்கிறோம்? अब कितने लोग हम प्यासों के साथ है? சும்மா தண்ணி என்ன பண்ணுவோம்? குடிக்கணும், உடம்புக்கு நல்லதுன்னு குடிப்போம். ऐसे ही पानी पिएंगे तो शरीर के लिए अच्छा है कर हम पी लेते ஆனா हैं, தாகத்தோடு குடிக்கிறது வேற. लेकिन प्यास के साथ पीना वो அது நம்ம உள்ளத்துல இதயத்துல தெரியும். நம்ம தாகம் அப்படியே குட்டிச்சு குடிச்சுன்னு அப்படியே நம்ம உயிர் வந்த மாதிரி वो இருக்கும். प्यास के साथ पिएंगे तो हमें लगता है कि हमें अभी जीवन हो गया ऐसा लगता है। வேதத்துல யார் அப்படி குடிச்சா? ऐसे शास्त्र में कौन ऐसे पानी को पीते? बोलिए। தெரியலையே. யாரு? கரெக்ட், சிம்சோன். सिमसोन ने ऐसे எடுத்துக்கோங்க. प्यास। நியாயாதிபதிகள் अभी निकालिए न्याय के அதுங்க पुस्तक வாசிங்கன்னா தெரியும். 15ஆம் அதிகாரம் 15वां अध्याय पर 18 19 18वां वचन और 19वां वचन। அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். ஆனபடியால் அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. वो पानी पीने के समय पर उसका जीवन उनके अंदर आ गई थी। மிகவும் தாகமடைந்து बहुत प्यासा था। யாரை நோக்கி கூப்பிட்டான்? किसके और पुकारा था? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். वो परमेश्वर के और पुकार रहे थे। அவன் மூலமா ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். उसके द्वारा परमेश्वर ने बहुत बड़ी ஒரு उद्धार தாடை எழுப்பினால் 1000 பேரை கொன்றான். एक अड्डी से वो 1000 लोगों को मार देता है। கொன்னுட்டான். பயங்கரமா யுத்தம் பண்ணிட்டு அவனால தாகம், பயங்கரமான தாகம். युद्ध करने के बाद उसको बहुत प्यास लग रही थी। யாரன்னு? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு वो परमेश्वर के और पुकार कर, நான் சாகுறேன் அப்படின்னு இல்ல, அவன் உடனே ஆண்டவரை நோக்கி मैं கூப்பிடுதான். ऐसे ही मर जाऊंगा ऐसा नहीं, तुरंत परमेश्वर के और पुकार। ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். परमेश्वर उसके प्रार्थना को பாருங்க, सुना। அவன் ஆண்டவர் பள்ளத்துல என்ன பண்ணாரு? ஒரு தண்ணி வர பண்ணினார். एक गड्ढे से पानी को आने के लिए किया था परमेश्वर ने, தண்ணீர் ஓடி வந்தது பள்ளத்துல இருந்து. जो पानी ऐसे आ गया था। அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். वो पीने के समय पर वो फिर से जीवित हुआ था। இன்னைக்கும் நமக்கும் தேவனுடைய வார்த்தை நம்ம தாகத்தோடு குடிக்கும்போது, हम परमेश्वर के वचनों को प्यासे के साथ पीने के விருப்பத்தோடு நம்ம தியானிக்கும் போது चाहत के साथ हम पीने के समय நமக்கு என்ன पर கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். हमारे लिए क्या मिलेगी? अनंत काल की जीवन நம்ம मिलेगी। உள்ளத்துல என்ன வரும்? हमारे हृदय पर क्या ஜீவன் है? தண்ணீர் உண்டாகும். और जीवन के पानी आएगी। இதுதான் சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் சொன்னார். यही सामरी स्त्री से भी परमेश्वर ने நான் कहा, யாருன்னு அறிஞ்சு நீ யான்ட்ட தண்ணி கேட்டா நான் உனக்கு என்ன தருவேன்? ஜீவ தண்ணீர் தருவேன். मेरे से तुम क्या मांगते हो? मैं जीवन का जल दूंगा। இன்னைக்கு நம்ம எப்படி வேதத்தை ஆசையோட படிக்கிறோமா? हम अब कैसे चाहत के साथ शास्त्र को पढ़ते हैं? நம்ம விருப்பத்தோட படிக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மோட பேசுறது நம்மளால தெரியும். चाहत के साथ हम बातें करने के समय पर ही परमेश्वर हमसे बातें करते हैं। நம்ம இப்ப கண்ணாடி பாக்குறோம் அப்படிதானே? हम दर्पण को देखते हैं, நம்ம முடி சரியா இருக்கா, நம்ம முகத்துல எது இருந்தா நம்ம கண்ணாடி பார்த்து கண்டுபிடிப்போம். हमारे बाल ठीक है क्या, हमारा चेहरा ठीक है करके दर्पण पर देखकर हम सही करते हैं। அப்படிதானே இல்லையா? ऐसे ही करते So, हैं। அதே மாதிரி வேத புத்தகத்தை வாசிக்கும் போது நம்முடைய குறைகள்லாம் வெளிப்படும். वैसे ही शास्त्र को पढ़ने के समय पर हमारे कमी घटिया भी प्रकट होगी। நம்ம சாதாரண படிக்கிறது இருக்கு. हम साधारण पढ़ते
நிறைய பேர் கடமைக்காக படிப்போம். ऐसे कर्तव्य के लिए कोई शास्त्र पढ़ते हैं। காலையில ஒரு அதிகாரம் படிக்கணும் அப்படின்னு सुबह में एक படிப்போம். अध्याय पढ़ना है इसलिए சில पढ़ते பேர் हैं। ஒரே வசனம் படிச்சுட்டு போறவங்க இருக்காங்க. और एक ही एक वचन पढ़ने वाले भी है, தியானிக்க மாட்டாங்க. उसे ध्यान नहीं करते हैं ஏன்னா அதுக்கு மேல ரொம்ப விருப்பம் இருக்காது. क्योंकि उसके ऊपर बहुत चाहत नहीं रहती है। நானும் அதே மாதிரி தான் இருந்தேன். मैं भी ऐसे ही थी। ஸ்டார்டிங்ல எங்க அம்மா கண்டிஷன் பண்ணி பைபிள் வாசிக்க சொன்னாங்க. स्टार्टिंग में मेरे माँ जी तो ऐसा बोलते तो मैं पढ़ती சோ हूँ। அவங்க சொல்றதுனால பைபிள் படிச்சேன். वो माँ जी कहते इसीलिए हम बाइबल ஆனா ஒரு पढ़ते நாள் ஆண்டவர் என்னை தொட்ட பிறகு थे। लेकिन परमेश्वर मुझे छूने के நான் बाद ஒவ்வொரு அந்த வாசிக்கும் போது எனக்கு அர்த்தமே தெரியாது. उसे पढ़ने के समय पर उसका वचन का अर्थ नहीं पता நிறைய था। காரியங்கள் அவங்க மத்தியில சொல்ல விரும்பல. बहुत सारे कार्य को नहीं कहना चाहूंगी। ஆண்டவரே பரலோகம் எப்படி இருக்கும் ஆண்டவரே? स्वर्ग राज कैसा रहेगी? நான் உண்மையா சொல்லி நான் பொய் சொல்லல. मैं सच्चाई से कहती हूँ, झूठ நான் नहीं fifth कहती। standard படிக்கும் போதுதான். मैं 5वीं कक्षा पढ़ने के சின்ன समय பிள்ளைதான். छोटी बच्ची நான் थी। அப்போ கேட்க ஆண்டவரே பரலோகம் எப்படி இருக்கும்? तब मैंने मांगा था कि स्वर्ग कैसा रहेगी நரகம் அப்படி இருக்கு, எல்லாரும் பிசாசு அப்படிலாம் சொல்றாங்க ஆண்டவரே. और नरक ऐसा रहेगी कि நம்ம சண்டே ஸ்கூல்ல நிறைய படிக்கிறோம். संडे स्कूल में भी अच्छे से पढ़ते हैं। உண்மையா சொல்லி நான் தாகத்தோ ஆண்டவர்ட்ட நான் கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. जो मैं परमेश्वर से मांग रही थी तभी परमेश्वर प्रकटीकरण दिए ஒவ்வொரு थे। வசனத்துக்கு எனக்கு ஆண்டவர் தான் நிறைய வெளிப்பாடு கொடுத்தாரு, அர்த்தம் சொன்னாங்க. जो हर एक वचनों को भी परमेश्वर ही मुझे प्रकटीकरण दिए थे। நடக்க வேண்டிய வழியை எனக்கு ஆண்டவர் காட்டினார். जो चलने वाले मार्ग को परमेश्वर ने दिखाए थे, எப்படி நடக்கணும்னு கற்றுக் கொடுத்தார். कैसे चलना है कर कर सिखाए थे। அநேகருக்கு என்னை சாட்சி ஆண்டவர் வைத்தார். बहुत सारे लोगों को गवाही के रूप में मुझे रखे थे स्कूल पढ़ने के அநேகர் समय। ஆண்டோட வார்த்தை மூலமா அநேகர் எனக்கு தந்தார். बहुत सारे वचनों के द्वारा लोगों को भी परमेश्वर ने मुझे दिया। ஆண்டவர் अनेक அற்புதங்களையும் செஞ்சாங்க. परमेश्वर बहुत सारे चमत्कार कार्य को भी किए ஏன்னா थे। விருப்பம் நம்மட்ட இருக்குதா? क्योंकि हमारे अंदर एक चाहत है क्या? சிம்சோன் அவ்வளோ மிகவும் அந்த தாகம் நம்ம எல்லாருக்கும் வேணும். सिमसोन बहुत प्यासा था, वैसे प्यासा हमारे अंदर भी रहना மத்தேயு चाहिए। 5:6 வாசிக்கணும். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். मत्ती की पुस्तक 5:6 पर इस तरह कहती है कि धार्मिक में प्यासे रहने वाले அவர்கள் திருப்தி वो அடைவார்கள். तृप्त होंगे। அப்ப யாரு நீதியின் மேல் அந்த பசி தாகம் இருந்தா மட்டும்தான் என்ன கிடைக்குமா? திருப்தி கிடைக்கும். जो कोई धार्मिकता में प्यासे रहेंगे उसी उनको ही उसका तृप्तता मिलेगी। அப்படி ஒரு தாகம் விருப்பம், அதான் ஆண்டவர் தாகம் உள்ளவன் இடத்தில் வர கடவன். इसीलिए कहते हैं प्यासे लोग मेरे पास आओ, விருப்பம் உள்ளவன் இடத்தில் வர கடவன். चाहत के साथ रहने वाले मेरे पास आओ। மனிதர்களுக்கு ஆண்டவர் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. मनुष्य को एक आजादी परमेश्वर ने दिया है। விருப்பம் இருந்தா நீங்க ஆண்ட வாங்க. चाहत रहेगा तो मेरे पास आइए। ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் परमेश्वर தருவேன். कहते हैं कि परिश्रम से बोझ उठाने ले सभी लोग मेरे पास आओ, मैं तुम्हें विश्राम दूंगा कहते हैं। நம்ம தான் ஆண்டவர்ட்ட கிட்ட போக மாட்டோம். हम ही परमेश्वर के निकट नहीं जाते हैं। பாவம் அவர்கிட்ட போகடாமடி நம்மள தடை பண்ணுது. जो पाप उनके निकट जाने के लिए हमें रुकावट करती है, எனக்கு நம்மளுக்கு ஆசை இல்ல. क्योंकि हमारे अंदर एक आशा नहीं है। தாவீது அழகா சொல்றார், மானானது நீரோடை வாஞ்சித்து जो दाऊद कहता है कि हिरनी पानी को चाहता है, वैसा मैं ஆத்மா வாஞ்சித்து கதறுதுங்க. मेरे प्राण उसके लिए मैं चाहता हूँ। 63 சங்கீதத்துல பார்க்கும், ஆண்டவரே நான் உம்மை அதிகாலையிலே தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்தும் தண்ணீரற்றதுமான என் ஆத்மாவே தாகமா இருக்கிறது. भजन संगीता 63 पर इस तरह कहती है कि बड़ी बोर में मैं चाहता हूँ और मेरे प्राण ऐसा एक सूखा भूमि के जैसे तुम्हारे अंदर प्यासा है। அந்த சங்கீதம் எழுதுன எங்க எழுதுனா? வனாந்திரத்துல தாவீது எழுதுன वो भजन சங்கீதம். संगीता कहाँ पर लिखे थे? एक रेगिस्तान पे लिखे थे। வனாந்திரமான ஓடி ஒளிறாரு சவுலுக்கு. रेगिस्तान में से चुपके साउल के हाथों में बचकर वो चुपके चल रहे थे। ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டவரே நான் உங்க வார்த்தைக்கு நான் தாகமா இருக்கிறேன். लेकिन फिर भी मैं आपके वचनों के लिए मैं प्यासा அப்போ हूँ। தேவாலயத்துல போனாதான் தேவனுடைய வார்த்தை அங்க வெளிப்படும். तब भवन में जाएंगे तो ही शास्त्र मिलती थी, அங்கதான் வேதத்தை வாசிக்கப்படும். वहाँ पर ही शास्त्र पढ़ाया जाता था। நான் ஆசையா இருக்கிறேங்காரு. बहुत आशा के साथ हूँ कर कर அவர் कहते हैं। ஆசையா இருந்தாலும் அவருடைய வல்லமையும் மகிமையும் நான் கண்டேன் என்கிறார் தாவீது. उनके आशा में थे, इसीलिए सामर्थ को और महिमा को भी देखा कर कर लिखा है। ஐசாயா 44:3 பார்க்கிறோம். यशायाह 44:3 पर कहती है, தாகம் உள்ளவன் மேல் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சன்னிதானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்.
ஹalleluya. हालेलुया। தாகம் உள்ளவன் மேல் தான் ஆண்டவர் தண்ணீரை जो ஊற்றுவார். प्यासे हैं उनके ऊपर ही पानी என்ன डालेंगे। அழகா தேவனுடைய வார்த்தை. कितना अच्छा शास्त्र कहती வறண்ட है, நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். जो सूखी भूमि पर ऐसे सौदाई को दूंगा। அந்த தண்ணீர் என்னது? தேவனுடைய ஆவியானவர். वो पानी क्या है? पवित्र आत्मा है। நான் உன் சந்ததியின் மேல் ஆவியும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். तेरे वंश पर अपनी आत्मा और तेरी संतान पर अपनी आशीष को डालूंगा। நம்ம ஒரு வேளை பார்க்க போறோம். हम एक லூக்கா 19ஆம் அதிகாரம். लूका के पुस्तक 19वां अध्याय। எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். आप सभी लोग जानते हो संभावनाओं को। 19 நாளே யாரும் வருவதில்ல. 19 बोलेगा तो சகை ஒன்றுதானே. सगाई के बारे में हम அவர் देखते யாரு हैं। சகை வந்து? सगाई क्या है? कौन है? தலைவன் அப்படிதானே. எல்லாரும் ஆயக்காரங்கள். அரே மத்தேயு ஒரு தாயக்காரன். ये जो मत्तेयु भी एक चुंगी लेने वाला था। ஒருத்தன் தேவாலயத்துல போய் அழுதான், ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையார். அவன் ஒரு ஆயக்காரன். पर एक भवन में जाके भी एक चुंगी लेने वाला रो रहा था कि मैं पापी हूँ। இவன் யார்? ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன். ये चुंगी लेने वाला सभी को एक नेता था। அவன் யார்? ஐஸ்வர்யவான், பணக்காரன். वो एक धनी व्यक्ति था। वो धनी व्यक्ति நல்ல था। பைசா சம்பாத்தியம் பண்ணி ரிச்சா இருக்கான். वो अच्छा पैसा कमाकर बहुत अमीर था। என்ன குறை இருந்துச்சு அவன்கிட்ட? उसके पास क्या कमी था? என்ன குறை இருந்துச்சு? उसके पास क्या कमी था? खट्टे கரெக்ட். குள்ளனா இருக்கான். वो जो नाठा था। ரொம்ப என்ன சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். एक सगई के नाम का था। 3 வாசிங்க. 3 वचन को पढ़िए। இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வரை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவன் என்ன பண்ணா? இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க அவனுக்கு ஆசை. यीशु कैसे है कर वो देखने के लिए चाहता था। அவன் யாரு? ஒரு ஆயக்காரன் தலைவன், பணக்காரன். वो कौन है? एक चुंगी लेने वाले को नेता है और वो एक अमीर आदमी है। ஆனா ரொம்ப குள்ளனா இருக்கான். लेकिन वो एक नाठा था। அங்க கூட்டமா ஆண்டவர் போயிட்டு இருக்காரு. கூட்டமான ஜனங்களை அவனுக்கு பார்க்க முடியல. बहुत बड़ी भीड़ थी इसीलिए वो नहीं देख पा रहे थे। ஆனா அவன் வகை தேடினான் பாருங்க. लेकिन वो मौका देख रहा था। இதுதான் ஒரு தாகம். यही एक प्यास ஆண்டவரை है। நான் பார்க்கணும். परमेश्वर को मैं देखना அவர் है। எப்படிப்பட்டவரோன்னு அவரை நான் பார்க்கணும். वो कैसे है कर मैं देखना அவன் है। என்ன பண்ண முயற்சி தெரியுமா? वो क्या? முன்னாடி ஓடி போறான். उनके आगे वो दौड़कर அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி उनके जो जाने के रास्ते के पहले ही वो दौड़ ஒரு रहा था। பணக்காரன் நினைச்சிருக்கலாம், ஆமா நம்ம பார்க்க முடியலன்னு இருந்திருக்கலாம். वो एक अमीर है, हम नहीं देख पाते, ऐसे बैठ सकता था। ஆனா பார்க்கும்படி ஒரு மரத்து மேல ஏறுதான். लेकिन वो देखने की गुलहार के पेड़ पर वो चढ़ता है। எப்படி தேடுதான் பாருங்க वो ஆண்டவரை. कैसा ढूंढता देखिए। எப்படியாவது நான் பார்க்கணும். कैसे भी परमेश्वर को मैं देखना है। நீதிமொழிகள் அழகா எழுதி இருக்கு. और नीति वचन में ऐसा अच्छा ऐसा 2 அதிகாரத்துல வர வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாய். एक चांदी के समान गुप्त रहस्य के समान उनको ढूंढना है। இப்ப நமக்கு ஒரு கம்மல் தொலைஞ்சிட்டு நினைச்சுக்கோங்க. अभी एक हमारे बाली ढूंढ गया, गुम गया तो நம்ம சர்ச்சுக்கு வரும்போது அது விழுந்துட்டு हम कलिशा में आने के समय पर என்ன பண்ணுவோம்? हम क्या करेंगे? சர்ச்சு கூட வர மாட்டோம்ல. हम कलिशा में नहीं आएंगे। தேடிட்டு இருப்போம், ஐயோ காணலையேன்னு சொல்லி. बाली को हम ढूंढते ही रहेंगे। 500 ரூபாய் இருக்கும் போதே நம்ம விடலை. இப்போ 1 கிராம் 10,000 ரூபாய். ये 500 था तो तभी हम नहीं छोड़ते थे। अभी 1 ग्राम 10,000 தேடுவோம்ல இல்லையா? हम ढूंढेंगे कि नहीं? ஐயோ காணலைன்னு அப்படி இதை விட அதிகமா ஆண்டுடைய வார்த்தை हाँ, தேடணும். ये गुम गया कर में हम बहुत चार्ट के साथ उसे ढूंढेंगे। ஆண்டவரே எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறார். அப்படிதானே? ஒரு வெள்ளி காசு बोले हैं ஒரு 10 வெள்ளி காசுல ஒரு தீ ஒண்ணு தொலைக்கும் போது அவ எப்படி தேடுதா? 10 चांदी के सिक्का को एक स्त्री घुमा देती है, उसे कैसा ढूंढती है? வேதம் எவ்வளவு அழகாக எழுதி இருக்கிறது. शास्त्र कितना अच्छी तरह से लिखा है। அது வெளியே போல நாடி புதையல்களை தேடுத போல தேடணும். புதையல் இருக்கிற நம்ம எப்படி தேடுவோம்? எங்க இருக்குன்னு சொல்லி தேடி பார்ப்போம். एक चांदी के समान एक भंडार रहेगा कहाँ तो भी हम कैसे ढूंढकर उस भंडार को निकालते हैं, वैसा हम शास्त्र को ढूंढना है। சோ இன்னைக்கு நம்ம வேத வசனத்தை நம்ம அப்படி எடுத்து விருப்பமா வாசிக்கோமா? आज हम पवित्र शास्त्र कितने चाहत के साथ हम पढ़ते हैं क्या? ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே. परमेश्वर मेरे संग बातें நம்ம कीजिए। வேதத்தை
வாசிக்க தான் அவரை பத்தி நமக்கு தெரியும். शास्त्र को पढ़ते पढ़ते ही परमेश्वर के बारे में अधिक அப்பதான் நம்ம जानते அவரை हैं। போல வாழ முடியும். उनके सम्मान हम जी सकते பாருங்க, हैं। இவன் எப்படி தேடினா பாருங்க. वो कैसे ढूंढे देखिए, போய் ஏறி உட்கார்ந்துட்டான் वो மேல. पेड़ पर बैठ गया था। 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 19वां अध्याय लूका के पुस्तक 5वां अध्याय। இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு வந்து நின்றார் அந்த இடத்துல. जब यीशु आकर उस जगह पर खड़े हो गए थे, பாருங்க எவ்வளவு அவன் ஆசையோட தேடினதுனால वो कितना चाहत के साथ ढूंढ रहा था, இப்போ इसीलिए இயேசுவர மேல பாக்கறது. यीशु मसीह खुद ही उसको ऊपर से இப்ப देखते கீழ हैं। நின்னா என்ன பார்க்கணும்ல ஆண்டவர் அனந்த் பாத்திரக்கும் முடிஞ்சிருக்காரு. नीचे खड़ा रहेगा तो नहीं देख पाएंगे, मगर ऊपर से பாருங்க அவனோட வாஞ்சி ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். देखिए उसका चाहत और परमेश्वर हृदय को देखने वाले हैं। ஆண்டவர் மேல பாக்குறாரு அண்ணாந்து பார்த்து. परमेश्वर ऊपर की दृष्टि से देखते हैं। ஆண்டவர் பாருங்க நம்ம அதான் விருப்பமுள்ள இடத்தில் வர கடவன். चाहत के साथ रहने वाले मेरे पास आओ करके लिखा है। அவன் பார்க்கணும் தான் விரும்பினா இயேசு எப்படிப்பட்டவரோண்டு. वो देखना है चाहते थे ஆனா அவனுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஆண்டவர் பார்த்து சீக்கிரமா வா உடனே இறங்கி வாங்குறாரு. परमेश्वर उसे ऊपर देखकर जल्दी आ ऐसा करके நான் உன் வீட்டுல தங்க வேண்டும். आज तेरे घर पर मैं रहना चाहता हूँ। எவ்வளவு ஒரு பெரிய பிளஸிங். कितना बड़ा एक आशीर्वाद है। உடனே இறங்குதான் பாருங்க. ஆண்டு சொன்னோன்னு இறங்கி तुरंत वो उतर कर आ गया था சந்தோஷத்தோட இவரை அழைத்து கொண்டு போனார். और बहुत मगन के साथ उन्हें लेकर चले गए थे। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் பார்க்கும்போது என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். परमेश्वर को देखने के समय पर हमारे ஒரு हृदय पर வித்தியாசம் பாருங்க. அவன் சந்தோஷமா ஆண்டவரை கூட்டிட்டு போறான். वो बहुत मगन के साथ अपने घर पर लेकर जा அவரை रहा है। பார்த்த உடனே இருதயத்துல ஒரு மாற்றம் உண்டாகுது. उन्हें देखते ही उसका हृदय पर एक बदलावट आई என்ன थी। சொன்னா 8ஆம் வசனம். और 8वां वचन पर क्या बोले थे? சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். ஹல்லேலூயா. हालेलुया। சகைவு நிக்கிறார். என்ன சொல்றாரு? अभी सगय ऐसा क्या कहता है? உடனே ஒரு மாற்றம். ஆண்டவரை பார்த்தன ஒரு சந்தோஷம். परमेश्वर को देखते एक खुशियां। ஆண்டவரா சொன்னாரு ஏழைகள் கொடுண்டு. परमेश्वर बोले थे कि कंगालों को दे ஒண்ணுமே दे। இல்ல. அவரோட பார்வையிலே ஆண்டவரை அறிந்து கொண்டான். उनकी नजरों में ही परमेश्वर को उसने जान लिया। அவரோட வாஞ்சை அவர் விருப்பம் எப்படி சிம்சோனுக்கு தாகம் தீர்க்கப்பட்டது அவனுக்கு ஜீவன் வந்தது போல. जैसे सिमसोन को प्यासा कैसा मिट गई थी वैसे ही நீங்க என்ன சொன்னா? ஆண்டவரே நான் என் ஆஸ்திகள் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். परमेश्वर मेरे संपत्ति में आधा में उन दे देता हूँ। அவன் ஒரு பணக்காரன். वो एक अमीर था। ஏழைகளுக்கு அப்படின்னா 1000 ரூபாய் நினைச்சுக்கோங்களேன். 500 ரூபாய் நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். जो 1000 में मैं 500 कंगालों को दे दूंगा। அப்போ ரெண்டாவது அவன் சொல்லுதான் அநியாயமாய் நான் யார்கிட்டயா வாங்கினேன். और अन्याय के रूप से मैं किसी से लिया तो நாளத்தனை 4 டைம்ஸ் நான் திரும்ப கொடுக்க போறேன். चौगनी गुना मैं फिर से दूंगा। இதான் மாற்றம். यही बदलावट है। இதுதான் தேவனுடைய வார்த்தை. यही परमेश्वर के वचन பாருங்க है। எவ்வளவு ஒரு சந்தோஷம் இதயத்துல நிரம்பிச்சு. कितना खुशियां उसके हृदय पर आ இன்றைக்கு गई। அந்த ரட்சிப்பு உங்களுக்கு இருக்கா? आज इस तरह के उद्धार आपके अंदर है ஆண்டவர் क्या? எதுவுமே சொல்லல. ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டா ஆண்டவர் அவன் பார்த்தா அவன் மனம் திரும்பினா. परमेश्वर कुछ नहीं बोला था, मगर परमेश्वर को देखने के लिए चाहता, उसके मन में एक बदलावट आया था। அவன் அநியாயமாய் சம்பாதிச்ச பணம் उसका अन्याय की कमाई को भी அவன் மாறுதான். சொல்லவே இல்லை ஆண்டவர் நான் அநியாயமா வாங்கினா திரும்ப நான் கொடுக்கிறேன். मैं अन्याय से लेता हूँ तो मैं फिर से दे दूंगा। வேதத்துல அழகா எழுதிருக்கு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல जो पहले कोरिन्थियर 6 अध्याय 9वां वचन पर इस तरह लिखा है, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. अन्याय लोग परमेश्वर के इस राज्य पर नहीं आ सकते हैं। அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. जो अन्याय लोग स्वर्ग राज्य पर प्रवेश नहीं कर நல்லா पाएंगे। யோசிச்சுக்கோங்க. अच्छे से सोच लीजिए। நம்ம 1 ரூபாய் பணம் திருடினாலும் திருடுதான். 1 रुपया हम चोरी करेंगे तो चोरी தெரியாம चोरी। வாங்குதோம் அது வேற. நம்ம தெரிஞ்சு நம்ம 1 ரூபாய் யார்கிட்டயா கூட வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது பாவம் தான். जो अनजाने से 1 रुपया ले लेगा वो तो कुछ नहीं, मगर நம்ம நினைக்கிறோம், जान कर लेंगे तो पाप நிறைய होता है। ரூபாய் எடுத்தாதான் திருடு அப்படின்னு அப்படியே இல்ல. 1 ரூபாய் எடுத்தாலும் 1 லட்சம் ரூபாய் எடுத்தாலும் 1000 எடுத்தாலும் திருடுதான். जो 1 रुपया हो, 1 लाख हो, 1000 हो लेंगे तो चोरी होती है। நம்ம நிறைய
காய்கறிக்காரங்கிட்ட நிறைய பேர்கிட்ட என்ன ஆகும், ஏமாத்தி நிறைய பேர் வாங்குவாங்க. जो बाजी वाले से भी ऐसे झूठे मूठे बोलकर बहुत सारे लोग ऐसे लेते हैं। தெரியாம தந்துட்டானா திரும்ப கொடுத்துடணும். वो अनजाने से ज्यादा दे देता तो मैं दे देना है हमें। கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு உங்களுக்கு ஆண்டவர் அர்த்தங்களை கனப்படுத்துவார். परमेश्वर आपको सच्चाई के लिए आशीर्वाद करेंगे। நான் ஒரு நாள் சொன்னேன்னு தெரியல, நான் பழம் வாங்கினேன் ரெஜிபிலிச்சால. मैं एक फल की दुकान में फल लिया था। நான் வந்து 100 ரூபாய் தான் கொடுத்தேன். मैं 100 रुपए दिया था। அவர் நான் 200 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லி 100 ரூபாய் கொடுத்து சேஞ்சும் கொடுத்தாரு. जो 200 दिया सोचकर वो 100 भी दिया और बाकी के पैसे भी। நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன், பணத்தை திருப்பி கொடுத்தேன். मैं 100 रुपए ही मैं आपको दिया कर मैं உடனே அவர் என்ன பண்ணா, நிறைய பழம் அள்ளி எக்ஸ்ட்ரா போட்டாரு. फिर ज्यादा फल को दिए थे वो दुकान वाले। பாருங்க, உண்மையா இருக்கிறதுனால உங்களை ஆண்டவர் கனப்படுத்துவார். जो हम सच्चाई के साथ रहेंगे तो परमेश्वर हमें आदर நம்ம देंगे। யார்கிட்டயாவது நம்ம தெரிஞ்சு கையில கூட காசு வந்துட்டா திரும்ப போய் கொடுத்துறணும். अनजाने से कोई अधिक हमारे पास पैसा देंगे तो उनसे वापस दे देना है हमें। எத்தனை பேரோட வார்த்தை மேல நம்ம ஆசையா விருப்பத்தோட இருக்கிறோம். हम कितने लोग वो चागत के साथ है। பாருங்க, இன்னொரு நபரை பார்ப்போம். और एक व्यक्ति के बारे में हम देखेंगे। லூக்கா இல்ல, மத்தேயு 19ஆம் அதிகாரம் मत्ती के पुस्तक 19वां अध्याय 16ஆம் வசனம். 16वां वचन। அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, ஒரு நல்ல ஒரு வாலிபன். एक अच्छा जवान ही है। இவனை பத்தி என்ன எழுதி இருக்குதுன்னா, इसके बारे में क्या लिखा है? இவன் யாரு? ये कौन है? மிகுந்த ஆஸ்தி உடையவன். बहुत धनी व्यक्ति। அந்த 22ஆம் வசனத்துல இருக்கு மிகுந்த ஆஸ்தி உடையவன் என்று எழுதி இருக்கு. ये बहुत अमीर है कर 22 वचन पर लिखा है। பாருங்க, சகையும் ஒரு ஐஸ்வர்யவான், அவன் ஆயக்காரனுக்குலாம் தலைவன், பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு அவர். सगयु एक चुंगी लेने वाले के नेता के पोस्ट पर है। இவர் வரார் ஆண்டவர்ட்ட. ये भी व्यक्ति आता है परमेश्वर के पास। என்ன சொல்றா, நல்ல போதகரே, वो अच्छा गुरु, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? और अनंत काल के जीवन को पाने के लिए मैं क्या करना है? வாயினால ஆண்டவரை துதிக்கான், होठों से परमेश्वर की स्तुति करता है। என்ன சொல்றா, நல்ல போதகரே. अच्छा परमेश्वर। இன்னைக்கு எத்தனை நம்ம ஆண்டவர் நல்லா துதிக்கும்ல. हम कितने लोग परमेश्वर को अच्छी स्तुति करते हैं। ஆண்டவர் முன்னாடி நம்மள ரொம்ப தாழ்த்துவோம். परमेश्वर के सामने हम बहुत दीनता करते हैं। அப்படிதானே, ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் புகழுவோம் ஆண்டவரே. परमेश्वर के सामने हम बहुत भला है अच्छा है कर हम ஆண்டவரே நான் कहते புழு हैं। அப்படின்னு சொல்லுவோம். परमेश्वर को हम अच्छे से बोलते हैं। தகுதி இல்லைன்னு சொல்லி ரொம்ப நம்ம ஆண்டவரோட சமூகத்துல நம்ம ஜெபத்துல தாழ்த்துவோம். हम योग्य नहीं है करके प्रार्थना के समय पर हम अपने आप को दीनता करते ஆனா हैं। பிராக்டிகல் லைஃப்ல நம்ம எப்படி இருக்கோம்? लेकिन हर दिन के चाल चलन में हम कैसे हैं? நம்ம எப்படி தாழ்மையா இருக்கிறோம்? हम कैसे दीनता के साथ है? நம்ம ஒண்ணு கூட யாராவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா कोई कुछ हमें कह देंगे तो நான் யாரு அப்படின்னு நினைக்கிறோம். हम कौन है कर जानते हैं நம்ம क्या? தாழ்த்த மாட்டோம். हमें अपने आप दीनता नहीं करते। ஆண்டவர் முன்னாடி ரொம்ப பேசுவோம். परमेश्वर के सामने हम बहुत बातें करते ஜெபத்துல நிறைய பண்ணுவோம். हम प्रार्थना में बहुत सारे कार्य करते ஆண்டவர் हैं। சொல்ல பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். बलिदान से आज्ञाकारी ही उत्तम है। இவன் சொல்றான், நல்ல போதகரேங்கனா, ये अच्छा गुरु कर कहता है நித்திய ஜீவனை நான் அடையணும். अनंत काल के जीवन को पाना है। ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த கற்பனை எல்லாம் கைக்கொள்ளு. ये सब आज्ञा को तू पालन कर। எல்லாருக்கும் தெரியும், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம், களவு, பொய் சாட்சி, हत्या न करना, व्यभिचार न करना, தகப்பனை தாயும் கனம் பண்ணு, अपने माता पिता को आदर करना, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. दूसरे से अपने आप कैसे प्रेम जताते वैसे दूसरे को भी प्रेम जता। அந்த अன்பு கூர்ந்தாலே நம்மளை போல நம்ம பிறரை நேசிச்சனால எல்லா கற்பனையும் அதுல தான் அடங்கி இருக்கு. दूसरे हम कैसे हम हमें चाहते हैं वैसे दूसरे को चाहेंगे तो सभी आज्ञा उस पर आ गई है। திரும்ப அவன் என்ன சொன்னா தெரியுமா? फिर से वो क्या कह रहे हैं? ஆண்டவரே, இதெல்லாம் நான் சின்ன வயசுல நான் கை கொண்டிருக்கேன். परमेश्वर मैं बचपन से सब आज्ञा करता हूँ। இன்னும் இடத்துல கேட்காம பாருங்க ஆண்டவர். और मेरे पास क्या कमी है? பாட்டுக்கு பேர்ந்தா ஒண்ணு இருந்திருக்காரு. वो ऐसे चले जाते तो कुछ नहीं था। திரும்ப அவன் என்ன எதனால வேத இப்படி பண்றானா, தன்னை நீதிமானா காட்டுறான். क्योंकि वो क्यों ऐसा करते हैं? अपने आप को धार्मिक दिखाना चाहता था। இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கோம்? आज हम कितने लोग ऐसे हैं? உள்ளத்துல ஒரு மாற்றமே இருக்காது. और आत्मिक में अंदर हमारे एक बदलाव नहीं रहेगी। ஆனா வெளியில நீதி
நீதிமான் போல அவன் காட்டுறான். लेकिन वो बाहरी रूप में एक धार्मिकता कैसे जैसे दिखाता है, இன்னும் காண்றேன்ட்டு என்ன करना இதெல்லாம் கை கொண்டு நடக்கிறேன் ஆண்டவரே. या मेरे पास और क्या कमी घटी है, मैं सब कुछ आज्ञा करता हूँ. அவர் மகா பரிசுத்தர் முன்னாடி வந்து அவன் கேக்குறான். वो महापवित्र परमेश्वर उनके सामने आके पूछता है. அடுத்த வசனம் வாசிங்க 21. 21 वचन पढ़ेंगे. அதற்கு இயேசு, நீ பூர்ண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா. हालेलुया. இங்க ஆண்டவர் பேசுறாரு. यहाँ पर परमेश्वर बातें நீ कर रहे பூர்ண சற்குணா இருக்க விரும்பினால், यदि तू शुद्ध होना चाहता है तो விருப்பம் இருக்கா உனக்கு? वो तेरे लिए चाहत है क्या? நம்ம வேதத்தின் மேல அதை பின்பற்றோட விருப்பம் இருக்கா? वे शास्त्र को पीछा करने के लिए चाहत के साथ है क्या? உனக்கு உண்டானவைகளை வித்து தரித்திரருக்கு கொடு. अपने माल बेचकर कंगालों को दे दे, உனக்கு எங்க பரலோகத்துல பொக்கிஷம் और உண்டாயிருக்கும். तुझे स्वर्ग में भंडार धन मिलेगी, பின்பு என்னை பின்பற்றி வா. और मेरे और पीछे आना. அவன் இருதயத்துல உலகம் இருந்துச்சு. उसका हृदय के अंदर संसार था, பொருளாசை, और अभिलाषा, பண ஆசை. और पैसे के लालच. வெளியில அவன் எந்த தப்பு பண்ணல. वो बाहरी रूप में कुछ गलत नहीं किया, ஆண்டவர் எதை பார்க்கிறவன் இருதயத்தை காண்கிறது. लेकिन परमेश्वर हृदय को देखने वाले हैं. அன்னைக்கு தாவீது ராஜாவை ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்ணா? இருதயத்தை காண்கிற தேவன். दाऊद राजा को कैसे परमेश्वर ने चुना था? उनकी हृदय को देखा था. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். परमेश्वर सब कुछ जानते அவருக்கு हैं, மறைவானது ஒன்றுமே இல்லை. उनके अलावा कुछ भी नहीं है. அன்னைக்கு சகையை பார்த்தோம், எவ்வளவு ஒரு விருப்பத்தோட ஆண்டவரை பார்க்க सगाई को देखे कितना चाहत के साथ दौड़ रहा था. பாருங்க, இங்க அவன் இருதயத்துல அவ்வளவு ஒரு இச்சை நாவி. यहाँ पर देखिए ये धनी व्यक्ति के अंदर इतना अभिलाषा இன்னைக்கு है. நம்ம எத்தனை அப்படி இந்த இச்சை இருந்தா நம்ம எதிர்த்து நம்ம நம்மளால ஆண்டோட வார்த்தையை நம்ம தியானிக்க முடியாது. ऐसे अभिलाषा हमारे अंदर रहेगी तो हम शास्त्र नहीं पढ़ पाएंगे, ஆண்டவர் கிட்ட பேச மாட்டாரு. परमेश्वर हमसे नहीं बातें करेंगे. அதுதானே ऐसे ही है ना, நம்ம இருதயத்துல மாற்றம் வரணும். हमारे हृदय के अंदर एक बदलावट आना है. ஆண்டவர்ட்ட கேட்கும்போது பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வார். जो परमेश्वर से मांगने के समय पर पवित्र आत्मा जी हमारे लिए सहायता करेंगे. பொருளை பார்த்து ஆசை வருதா? वस्तुओं को देखेंगे तो आशा आती है क्या? பணம் எல்லாம் தேவையானது கரெக்டா ஆண்டவர் கிட்ட நீங்க கேட்கவே வேண்டாம். पैसे की जरूरत है मगर उसे मांगने की जरूरत नहीं है. என் வாழ்க்கையில ரொம்ப சாட்சி எனக்கு இருக்கு. मेरे जीवन में बहुत सारे गवाहियां हैं. பாருங்க, நான் வேலை பார்த்து தான் நிறைய சம்பாத்தியம் பண்ணி இருந்திருக்கலாம். मैं काम पे जाती तो बहुत कमा सकती ஆனா थी. ஆண்டவர் என்ன திட்டம் தெரியுமா அழைத்ததுனால தான் நான் ஊழியத்துக்கு போனேன். मेरे पास परमेश्वर सही तरह से प्रकट ஆனா किए இதுவரை थे. நான் வேலை பார்த்தா கூட நீ அப்படி இருந்திருக்க மாட்டேன். ஆண்டவர் நீ நல்லா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. मैं काम पे जाती तो भी इतना भलाई से नहीं रहेगी. सेवा में आया तो मैं परमेश्वर बहुत ரொம்ப आशीष किया. ட்ரெய்னிங் கொடுத்தார் ஆண்டவர் எனக்கு. परमेश्वर बहुत सारे ट्रेनिंग दिए थे. நான் குஜராத்ல 3 வருஷம் இருந்தேன். गुजरात ஜாடால में 3 साल सेवा कर நிறைய रहे थे. ட்ரெய்னிங் தேவனோட அன்பான்ற அறிய வச்சாரு. वहाँ पर परमेश्वर प्रेम को बताए थे. நிறைய அற்புதங்களே அற்புதத்தை மட்டும் இல்ல, நிறைய காரியங்களை எங்கூட ஆண்டவர் பேசுறாரு. चमत्कार कार्य सिर्फ नहीं, बहुत सारे कार्य के बारे में நிறைய கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். बहुत सारे कार्य के बारे में सिखाए எனக்கு थे. திருமண லைஃப்லயும் அதே மாதிரி தான் நிறைய கற்றுக் கொடுத்தார் हमारे ஆண்டவர். शादी के जो बंधन है उसे भी परमेश्वर बहुत सारे सिखाए थे. ஆண்டோட அன்பை ஆண்டவர் வந்து ருசிக்க வச்சாரு. परमेश्वर के प्रेम को परमेश्वर चटकर देखने के लिए दिए थे. வனாந்திரத்துல நான் அவரை ரொம்ப கண்டு கொண்டேன். मैं रेगिस्तान में परमेश्वर को देख लिया था. நான் அப்படி இருந்திருந்தேன்னா நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்க மாட்டேன். मैं वैसे ही रहेंगी तो ऐसे परमेश्वर को नहीं जान पाती थी. ஆனா ஆண்டவருடைய அன்பை ரொம்ப அதிகமா ஆண்டவர் கண்டுகொள்ள வச்சாரு. परमेश्वर के प्रेम को परमेश्वर अधिक अधिक प्रकट किए थे. ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். कभी भी परमेश्वर हमें नहीं முதலாவது त्यागेंगे. ராஜ்யத்துடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பார். पहला परमेश्वर के राज्य को ढूंढो, सब कुछ मिल இப்ப जाएगी. என்ன சொல்றாரு? நம்ம யாரை தேடணும்? पहला हम किसे ढूंढना है? அவரோட ராஜ்யத்தின் நீதினா இயேசு கிறிஸ்து தான், அவரோட வார்த்தை. उनका राज्य को, उनके धार्मिक बोलेगा तो उनका वचन को ढूंढना நான் है. எப்படி உண்மையா இருக்கணும் मैं ஆண்டவரே? किस तरह सच्चाई के साथ रहना எப்படி है, நான் பரிசுத்தமா किस இருக்கணும்? तरह पवित्रता से रहना है. ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரா இல்லையா? परमेश्वर हमें सिखाएंगे कि नहीं? கேட்கிறோம் எவனும் பெற்றுக்கொள்கிறான். जो मांगने वाला कोई भी वो पा लेगा. நீ ஆசையோட கேட்டா கண்டிப்பா ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவாரு. तू चाहत के साथ मांगेगी तो उसे परमेश्वर जरूर ஏன்னா करेंगे. பரிசுத்தாவிட உதவி இல்லாம நம்ம வாழ முடியாது. हम पवित्र
पवित्र आत्मा की सहायता के बिना हम जी नहीं அவருடைய पाएंगे। ஹெல்ப் நம்மள ஹெல்ப் பண்ணுவார் ஆண்டவர் நம்மளுக்கு परमेश्वर हमें सहायता करते हैं, உண்மையை பேச உதவி செய்வார் सच्चाई को बातें करने के लिए करेंगे, பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார் पवित्रता से जीने के लिए सहायता करेंगे। இன்னைக்கு நிறைய எதுக்கு நம்ம நிறைய சாப்பாடுக்கு நம்ம பணத்தை செலவு பண்றோம் हम बहुत सारे लोग भोजन के लिए बहुत खर्चा करते हैं, விதவிதமா சாப்பிட ஆசை இருக்கும் நிறைய कई பேருக்கு अलग तरीके की भोजन खाने के लिए इनका आशा लिया। हमारे अंदर है कि பெரிய नहीं। பெரிய ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசைலாம் படுவோம் बड़े बड़े होटलों में जाकर बैठकर खाना चाहते இருக்கா हैं, இல்லையா ऐसे चाहत है कि நகை மேல அவ்வளவு ஆசைப்படுவோம் कहने के ऊपर इतना चाहत है, ஆனா அதெல்லாம் எதுக்கு மேல விருப்பம் उससे भी बढ़कर किसके ऊपर चाहत है? வேதத்தின் மேல அவர் மேல शास्त्र के ऊपर, उनके ऊपर, அவரை போல வாழ परमेश्वर के समान जीने के இன்னைக்கு लिए। பாருங்க அவன் காண்டுடைய வார்த்தை எப்படி ஆயிட்டு துக்கமாயிட்டு परमेश्वर का वचन उसके लिए दुख बन गया था, அவன் தன்னை நீதிமாய் காட்ட वो வந்தான் अपने आप को धार्मिक दिखलाया था। இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கோம் हम कितने लोग अभी ऐसे நம்ம हैं? ஆலயத்துக்கு எதுக்கு வரோம் हम भवन में क्यों आते हैं? நம்ம உண்மையாவே ஆண்டு தரிசிக்கோமா हम सच्चाई से परमेश्वर के दर्शन करते வார்த்தைக்கு हैं நம்ம கீழ்ப்படிதோமா और वचनों को आज्ञा करते हैं क्या? அட வழி அருகே விதைக்கப்பட்ட விதையா இருக்குமா लेकिन रास्ते में बीज बोया गया वैसा रहते हैं क्या? அது வசனம் உள்ளே போவாது वचन अंदर ही नहीं जाएगी, அது போக அப்படியே அது பிசாசு வந்து தூக்கிட்டு वो போயிடும் शैतान ऐसे उठा कर लेके चले जाता है। இன்னைக்கு பாருங்க இந்த வாலிபன் எப்படி போனானா ये जवान कैसा गया? 22ஆம் வசனத்துல 22 वचन पर அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் துக்கம் அடைந்தவனாய் इस போய்விட்டான் वचनों को सुनते उदास होकर चले गया था। நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு வந்தான் அப்படிதானே अनंत काल को पाने के लिए आया ஆனா था, அவனுக்கு இருந்தது துக்கம் இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கும் लेकिन आज वो कैसा गया? एक उदास व्यक्ति के समान गया। நம்ம आज வேற हम நினைக்கும் कैसे- இன்னைக்கு இப்படிதான் நம்மளும் இருப்போம் ஆ, கவலை ஜாம்பி. நம்மளுக்கு அது இல்ல இது இல்லன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு துக்கமா உட்கார்ந்துருக்கோம் आज हमारे पास ये नहीं है वो नहीं है कर हम भी उदास हो जाते எது हैं। இல்லட்டாலும் நடக்கும் ஆண்டவரே நீங்க எல்லாம் பிறன் ஜோம் பண்ணுவீங்களா हम कुछ भी नहीं है तो भी चलेगा, मगर आपके अलावा नहीं चाहिए। நீங்க परमेश्वर ஆண்டுடைய சத்தம் கேட்காம இருந்துட கூடாது परमेश्वर की आवाज नहीं सुने वैसे नहीं रहना பாருங்க, चाहिए। வந்தவன் துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் आए हुआ व्यक्ति एक उदास के साथ चले गया। இனி உங்கள்ட்ட இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன் आज आप आपके सामने एक प्रश्न रखना चाहूंगी। சகையு என்ன தேடுனா இவன் என்ன தேடுனா सगयु क्या ढूंढा था, ये क्या ढूंढा था? சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்களா கரெக்டா கரெக்ட் இயேசு எப்படிப்பட்டவர் यीशु मसीह किस तरह के வித்தியாசம் है? இருக்கா उसके अंदर एक अलग तरह का है। இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார் यीशु मसीह किस तरह है कर वो देखना चाहता இன்னைக்கு था। எல்லாரும் பரலோகம் போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம் आज सभी लोग हम स्वर्ग எப்படியாவது राज्य பரலோகம் போயிடணும் कैसे भी स्वर्ग राज्य चले जाना है, ஆனா ஆண்டவர் பிடிக்காது ஆண்டவர் மாதிரி நடக்க பிடிக்காது लेकिन परमेश्वर के समान चलने के लिए नहीं पसंद இன்னைக்கு है। இந்த சகை என்ன பண்ண இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க ये வகை सगयु कैसा बोला था? परमेश्वर किस तरह का है, வித்தியாசம் இருக்கா इसके एक अलग रूप है। அவன் ஆண்டவர் உள்ள உற்று பார்த்தான் परमेश्वर की आत्मिक अंदर देख रहा था। அழகா இருக்கும் எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனம் एब्रे की पुस्तक 3 अध्याय 1 वचन। அதுல கிறிஸ்து இயேசு இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமா, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் मसीहा को देखिए। எப்படி கவனித்து பாக்குறது कैसे हम देखेंगे? கவனித்து பாக்குறதுன்னா ऐसे सावधान से देखना है बोलेंगे तो இப்ப நான் பாக்குறேன் இவங்களை मैं इन्हें देखती हूँ, சும்மா பாக்குறது வேற அப்படிதானே ऐसे देखती हूँ तो ऐसे ஏதோ அவன் என்ன போட்டிருக்கான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான் கவனமா பார்த்தாதான் எல்லாமே நமக்கு தெரியும் बहुत अच्छे तरह से हम देखेंगे तो क्या पहने क्या है वो सब அப்புறம் हम எப்படி देखते हैं। பேசுறாங்க நம்ம கூட இருந்தவங்க கவனமா பார்த்தா அவங்க எப்படி பேசுறாங்கன்னு தெரியும் वो कैसे बातें करते कर हम उसे ध्यान से देखने के समय पर मालूम पड़ेगा। சோ நம்ம இயேசு கிறிஸ்துவை அப்படி கவனித்து பார்க்கணும் அவர் वैसे ही எப்படிப்பட்டவர் ध्यान से परमेश्वर को देखना है कि அன்னைக்கு परमेश्वर
கல்லன் ரெண்டு கல்லன் சிலுவையில தொங்கிட்டு இருந்தாங்க. उन दिनों में 2 चोर लोग ऐसे क्रूज पर ஆனா लटके ஒரு थे, கல்லன் என்ன பண்ணா? लेकिन एक चोर क्या அவர் ரெண்டு किया? பேருமே ஃபர்ஸ்ட் நிந்திச்சாங்க ஆண்டவரை. वो दोनों भी परमेश्वर की ஏன்னா निंदा கீழ किए थे, இருக்கவங்க எல்லாம் ஆண்டவரை நிந்திக்கும் போது அவங்களுக்கு அந்த சத்தத்தை தான் அவங்க கேட்டுட்டு क्योंकि இருந்தாங்க. नीचे के लोग परमेश्वर को तथा उड़ाए थे, वही उनके काको ஆனா அதுக்கப்புறம் ஒரு கல்லன் அவரை நோக்கி பார்த்தான். लेकिन एक चोर उनके और देखा था, அவரோட வார்த்தையை பார்த்தான். उनके वचनों के और ஆண்டவர் देखा, மன்னிக்கிறத பார்த்தான். परमेश्वर क्षमा करते हुए அவர் देखा, முகத்தை அவன் கூர்மையாய் பார்க்கும் பொழுது அவன் மனம் திரும்பினான். उनके चेहरे को बहुत ध्यान से देखने के समय पर उन मन फिराया அவர் था, தேவ குமாரன், वो परमेश्वर के और पुत्र, முகத்துல இருக்க பிரகாசத்தை அவன் பார்த்தான். उनके चेहरे की प्रकाशित को देखे थे, So, கவனமாய் பார்க்கும்போது தான் தெரியும். वो ध्यान से देखने के समय पर ही So, पता இந்த चलता है। சகையு ஆண்டவரை பார்க்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் யார் அப்படின்னு சொல்லி அவரை பார்க்க வந்தான். ये सगाई परमेश्वर किस तरह के है कर ध्यान So, से देख रहा था, உன்னிப்பாவே ஆண்டவரை கவனிக்கும் போது वो सावधान से देख रहा था, वो அவன் இதயத்துல மாற்றம் उनका ஏற்பட்டது. हृदय पर एक बदलावट आ गई ஆனா थी। இவர் என்ன வந்தாரு? நித்திய ஜீவன் அடையணும், என்ன செய்யணும்? लेकिन ये को क्या क्या करने आए थे? अनंत काल जीवन के लिए मैं क्या அவரை करूंगा? பார்க்க வரல. उन्हें देखने के लिए नहीं அவர் आया, எப்படிப்பட்டவர் அவன் கவனமா பார்க்கல. वो कैसे है कर वो सावधान से नहीं देख रहा था। நமக்கு யாரு முன்னோடி? हमारे लिए कौन मार्ग है? எபிரேயர்ல எழுதிருக்கலாம், முன்னோடி ஜீசஸ் தான், हमारे मार्ग जो है मसीहा ही है, மத்த மனிதர்கள் அல்ல. दूसरे लोग नहीं है। ஆபிரகாம் அல்ல, யோசேப் அல்ல, தாவீது. நமக்கு முன்னாடி நிக்கிற சாட்சி ஜீசஸ் கிறிஸ்து. हमारे बीच में अब्राहम, मूसा, दाऊद नहीं है, हमारे सामने सिर्फ मसीहा है। இவரை பார்த்து தான் நம்ம ஓடணும். इनके पद चिन्हों पे ही हम भागना है। சகையு கண்டு கொண்டா அவனுக்கு சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் கிடைச்சது. सगाई को पता चला है कि उसको बहुत मगन हो गया, ஆனா இங்க लेकिन इसे இந்த வாலிபன் என்ன பண்ணிட்டான்? ये जवान क्या ஏன்னா किया? உலகத்துக்கு மேல அவனுக்கு ஆசை क्योंकि இருந்ததுனால संसार में बहुत आशा था, इसीलिए ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. उसे स्वीकार नहीं அவனுக்கு किया, என்ன கிடைச்சது? துக்கம் அடைந்தவனாய் वो போய்விட்டான். उदास होकर चले गया था। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம தியானிச்சு பார்ப்போம். हम आज कैसे हैं, हम ध्यान कर நம்ம देखेंगे, ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளை ஏமாத்த முடியாது. हम अपने आप को जांच कर देखेंगे, हमें कोई झूठ नहीं बोल सकता है। நம்ம எப்படி தாகத்தோட இருக்கிறோம், வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேங்கிறோம். हम कितने चाहत के साथ है और वचन की आज्ञाकारी है சும்மா बोलते हैं। வாசிச்சுட்டு போறோமா பைபிள? ऐसे ही हम बाइबल पढ़ते चले जाते हैं क्या? இதெல்லாம் எனக்கு செய்ய முடியாது. ये सब नहीं कर पाऊंगी। இப்படிலாம் நிறைய பேர் என்ன சொல்றது நான் கேட்டிருக்கேன். ये बहुत सारे लोग ऐसे कहा है, அத எப்படி வாழ முடியும்? ऐसे कैसे जी सकते எப்படி हैं, கவலை இல்லாம இருக்க முடியும்? कैसे चिंता का बिना रह सकते ஏன் हैं? இருக்க முடியும்? ஆண்டவர் நோனா நோ தான். परमेश्वर नहीं बोलेंगे तो नहीं है, ஆண்டவர் நீ கவலைப்படாதுன்னா கவலைப்படக்கூடாது. परमेश्वर चिंता नहीं करना है बोलेंगे तो नहीं करना है। அப்படி இருக்க முடியுமா? ऐसे रह सकते हैं क्या? அவரை தேட வேண்டும். उन्हें ढूंढना है, எப்படி ஒரு சகையை தேடினாரு? जैसे एक सगाई ढूंढा था। டைம் இருக்கிறதுனால இன்னொரு நபரை நான் சொல்லிட்டு முடிக்கேன். और समय है, इसीलिए और एक व्यक्ति को बोलना चाहूंगी। மார்க் இல்ல, லூக்கா 18ஆம் அதிகாரம் लूका के पुस्तक 18वां अध्याय 35-36. 35-36 वचन को पढ़ेंगे। பின்பு அவர் எரிகேவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். இங்க மார்க்ல பேர் என்ன இருக்கு? பர்திமேயு குருடன். मार्क में इस अंधे के नाम बरतिमेउस अंधा कर இதுல எழுதியிருக்கிறார் அழகாக. इस पर ऐसा लिखा है, அவன் என்ன பண்ணா? எரிகோக்கு சமீபமாய் அவர் இயேசு கிறிஸ்து அங்க எரிகோக்கு வராரு. यरीहो के निकट परमेश्वर आ रहे ஒரு थे। குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு एक अंधा ऐसा बीच रास्ता पे रहकर भीख ले रहा था। அவன் யாரு? क्या कर वो कौन குருடன் है? அப்படிதானே? वो एक अंधा था, கண் இல்ல அவனுக்கு. उसके पास आंख नहीं दिखती அவன் थी। வேலை என்ன வேலை பார்த்துட்டு वो இருந்தான்? क्या जो काम करता था, பிச்சை கேட்டு वो கொண்டிருந்தான். भीख मांग रहा था। பாருங்க, அந்த குருடன் என்ன பண்ணுதா? அங்க சத்தம் கேட்கறத கவனிக்கான். वो अंधा क्या करता है, वो शब्द को सुनता है। சோ கேட்டு ஜனங்கள்ட்ட கேட்காம பாருங்க, இது என்னன்னு விசாரித்தான். ये आवाज क्या है कर लोगों से पूछता है। அப்போ அவங்க சொல்றாங்க இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று. तब उन्होंने कहा कि यीशु मसीह यहाँ पर आ रहे हैं। பாருங்க, விசாரிக்கான். वो ऐसा पूछता है। அவன் பாட்டு உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டே இருந்தான். அப்படிதான் இருந்திருக்கும். ये ऐसे भीख मांगते रहेंगे तो ऐसे ही रहता அப்போ था। இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்பட்டிருக்கான். यीशु मसीह के बारे में वो जानकारी So, था। அவர் அந்த டைம்ல வரும்போது
போது அவன் விசாரிச்சு அறிந்து கொண்ட உடனே उसे जानकर उसे पूछने के समय என்ன पर பண்ணா இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். यीशु मसीहा दाऊद के पुत्र मुझे दया कीजिए कर बोलने लगा। ஆனா என்ன பண்ணாங்க எல்லாரும் அவனை அதட்டினார்கள். लेकिन उसे क्या करने लगे, सभी लोग डांटने लगे பாரு थे। ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்காங்க. कोई सहायता भी नहीं की ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது. क्योंकि उसे आंख नहीं யாராவது கொண்டு போய் கிட்ட இயேசு கிட்ட விட்டாதான் அவனுக்கு விடுதலை. कोई यीशु मसीह के बाजू में छोड़ेंगे तो ही है। ஆனா அவன்கிட்ட இருக்க ஒரு தாகம் பாருங்க. लेकिन उनके पास जो प्यास है அவன் देखिए விசாரிக்கான். वो पूछता है। அவன் கேட்டு கேள்விப்பட்ட உடனே தாவீதின் குமாரன் இறங்கும் அந்த இடத்துல கத்த वो ஆரம்பிச்சிட்டான். पूछकर जानने के समय पर उस जगह पर चिल्लाने लग गया ஆனா था। மக்கள் எல்லாம் தடபடுதாங்க. लेकिन सभी लोग उसे डांटने लग रहे थे। இப்படிதான் அந்த அதட்டுவார்கள் அப்படிதானே. ऐसे ही हमें ऐसे डांटेंगे। பாருங்க ரெண்டாவது அவன் பார்த்தான் முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். फिर से अधिक ज्यादा चिल्लाने लगा था। ஆண்டவர் யாரு? இருதயத்தை காண்கிற தேவன். परमेश्वर कौन है? हृदय को देखने वाले हैं। அங்க ஒன்னு உட்கார்ந்து கத்தி கூப்பிடுறத ஆண்டவர் கேட்காரு. वो चिल्लाकर बुलाने का शब्द को परमेश्वर देखते हैं। 30ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 39 के वचन पर देखते हैं। இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவ்வளவுதான், இயேசுவால போக முடியல. यीशु मसीह ऐसे पार होकर नहीं जा पा அவன் रहे थे। சகை இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார்? நின்றார். यीशु मसीह सगाई के पास भी खड़े हुए गए थे। ஆண்டவர் வாஞ்சி பாப்பாருமா. उनके चाहत को देखते हैं। இருதயத்தை காண்கிற தேவன். हृदय को देखने वाले நம்ம உள்ளத்துல परमेश्वर। எவ்வளவு ஆசையோட நம்ம பைபிளை வாசிக்கிறோம். हमारे हृदय पर कितने चाहत के साथ शास्त्र को पढ़ते हैं। எவ்வளவு உண்மையாய் தேடுவோம் என்பது ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். कितने सच्चाई के साथ हम ढूंढते कर सब कुछ परमेश्वर जानते பாருங்க, हैं। இயேசுவால போக முடியல. परमेश्वर ऐसे पार होकर नहीं जा पा रहे எல்லாரும் थे। அதட்டுனாங்க. सभी लोग डांट रहे थे। அவன் அதட்டுனதுல அவன் அந்த மக்களோட வார்த்தையை கேட்டிருந்தா அவன் உட்கார்ந்து இருப்பான். वो डांटने की लोगों को देखा तो ऐसे चुपचाप बैठा रहेगा। எவ்வளவு தடை வந்தாலும் தடையை உடைச்சான் பாருங்க. कितने रुकावट आते हुए भी वो रुकावट को तोड़ लिया தான் था। பார்க்க முடியல. आंख कोई देख नहीं ஆண்டவர் सकते। வாயை கொடுத்திருக்க கூப்பிடுதான் கத்தி. लेकिन परमेश्वर ने जुबान दिया है तो चिल्ला कर बुलाने लगा। பாருங்க, ஆண்டவர் நின்று அவனை கூட்டிட்டு வர சொன்னார். परमेश्वर खड़ा होकर उसे लेकर आने के लिए कहा कर रहे थे। கிட்ட வந்தபோது ஆண்டவர் கேட்காரு, உனக்கு என்ன செய்ய वो வேண்டும்? बाजू में आने के समय पर ही, निकट आने के समय पर ही पूछते हैं कि तुझे क्या चाहिए। என்ன சொன்ன ஆண்டவர்? वो क्या बोले था? ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். परमेश्वर मैं देखना चाहता हूँ। இன்னைக்கு எத்தனை இடத்துல நமக்கு ஒரு ஆவிக்குரிய குருடர்களா இருக்கிறோம். हम कितने लोग आत्मिक अंधे लोग हैं। நம்ம வைரத்தை பார்க்காதபடி நம்ம கண்ணை மூடி இருக்கலாம். हमारे जो मोती को देख नहीं पाते वैसे हम आंखें बंद रहेगी। ஆண்டவர்ட்ட கேளுங்க. परमेश्वर से मांगिए, ஆண்டவரே, என் கண்களை திறந்து परमेश्वर मेरी आंखों को खोल दीजिए। அன்னைக்கு லீதியாவின் இதயத்தின் கண்களை ஆண்டவர் திறந்தார். उन दिनों में लीदियाल के हृदय की आंखों को परमेश्वर ने खोले ஏன்னா थे। ஆண்டவர் திறக்காம நம்ம பைபிளை ஒழுங்கா நம்ம வாசிக்க முடியாது. परमेश्वर नहीं खोलेंगे तो शास्त्र को हम नहीं पढ़ पाएंगे। வாஞ்சையுள்ள ஆத்மாவுடைய கண்களை ஆண்டவர் திறப்பார். प्यासे आत्मा को परमेश्वर देखेंगे। அவன் தன் குறைகளை, ஆண்டவரே நான் குருடனே, நான் பார்வையடைய வேண்டும். वो अपने आप को बोला तो मैं अंधा हूँ, मैं देखना चाहता हूँ। பாருங்க, விசுவாசத்தோட கேட்டான். वो विश्वास के साथ मांग रहे थे। விசுவாசம் இருந்த கண்டுதான் அவன் கத்தி கூப்பிட்டான். वो विश्वास में था इसीलिए वो चिल्ला कर बुलाया था। 43ஆம் வசனம். और 43 वचन पर உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென். தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றார். परमेश्वर की महिमा देकर उसके पीछे हो लिया था। தேவனுக்கு தான் நம்ம மகிமை हम செலுத்தணும். परमेश्वर को ही महिमा देना பாருங்க, है। கண்கள் திறந்த உடனே அவன் அழகாய் ஆண்டவருக்கு பின் சென்றான். तुरंत उसके आंख खोला तो परमेश्वर के पीछे ही हो लिया। தேவனை மகிமைப்படுத்தினான். परमेश्वर की महिमा भी किया। அவன் எவ்வளவு ஒரு வாஞ்சியோட ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். कितना चाहत के साथ उन्होंने बुलाया था। இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி வாஞ்சியோட கூப்பிட்டீங்கன்னா, आज भी चाहत के साथ तुम लोग बुलाएंगे तो எப்படி ஒரு வாஞ்சியோட வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் பேசுவாரோ, चाहत के साथ शास्त्र को ध्यान करने के समय बातें करते நம்ம वैसे ஜெபத்திலயும் விசுவாசத்தோட வாஞ்சியோட ஆண்டவர் हम பார்க்கணும். प्रार्थना के समय विश्वास के साथ चाहत के साथ प्रार्थना करना நம்ம है। குறைகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். हमारे कमी घटिया को पूरे करेंगे। ஏன்னா நிறைவானவர் வரும்போதுதான் குறைவானதெல்லாம் ஒழிஞ்சு போகும். भरपूरता आने के समय भी सारे कमी घटिया बाहर निकल நம்ம ஆத்ம जाएगी। கண்களை ஆண்டவர் திறப்பார். हमारे आत्मिक आंखों
को खोल देंगे இன்னும் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு ரகசியங்களை வெளிப்படுத்துவார் और स्वर्ग ஆண்டவர். राज्य के रहस्य को भी प्रकट करेंगे। ஒவ்வொரு நாளும் என்ன பேசணும்னு கற்றுக் கொடுப்பார், हर एक दिन हम क्या बातें करना है करके सिखाएंगे, என்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்பாரு, क्या करना है कर कर என்ன सिखाएंगे, நடக்க போது நம்மளுக்கு வெளிப்படுத்துவார் क्या ஆண்டவர். होने वाला है वो भी प्रकट करेंगे। நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். बहुत सारे कार्य पर परमेश्वर की आवाज को அதே मैंने மாதிரி सुना है। ஆண்டவர் அந்த நாட்கள் நடக்கும். उसी दिन में वैसे ही चलेगी। நம்ம ஆண்டவரோட இருக்கணும். हम परमेश्वर के संग रहना இன்னைக்கு है। ஒப்பு கொடுப்பீங்களா आज ஆண்டவர்கிட்ட? आप लोग सौंपेंगे क्या ஆண்டவரே சகையை போல परमेश्वर सगे के समान? நான் இயேசு எப்ப அவரை தான் பார்த்தேன், வேற எதுவுமே பார்க்கல. यीशु मसीहा को ही वो खुद देख रहा இன்னைக்கு था। எதுக்கு ஆண்டவர்கிட்ட வரோம்? நிறைய பேர் எனக்கு வீடு வேணும், அது வேணும், இது வேணும் நம்ம கேட்போம். அதுக்காண்டி ஆண்டவர் யூஸ் பண்ணுதான். आज हम क्यों आते हैं? घर चाहिए, वो चाहिए, ये चाहिए, नहीं आना चाहिए, सब அது क्या है? வேண்டாம். वो सब कुछ नहीं है। அவரை மாதிரி நான் பரிசுத்தமா இருக்கணும், उनके सम्मान पवित्रता से रहना है, அவரை மாதிரி மனத்தாழ்மையா நான் இருக்கணும், उनके सम्मान दीनता के साथ रहना है, அவரை மாதிரி சாந்த குணமா நான் இருக்கணும். उनके सम्मान में शांत रहना है। ஆண்டவர்கிட்ட கேளுங்க. उनके पास पूछिए, இததான் ஆண்டவர் விரும்புதாரு. यही परमेश्वर चाहते நான் हैं। சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். मैं दिन और नम्र के साथ हूँ। என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. मेरे जुआ को तुम्हारे ऊपर ले அப்பொழுது लीजिए, ஆத்மாக்கள் இளைப்பாறுதல் तब கிடைக்கும். तुम्हारे प्राणों में भी அவருடைய विश्राम நுகம் दूंगा। என்னது? சாந்தமும் மனத்தாழ்மை उनके தான். जुआ क्या है? शांत और नम्रता है। So, அவரை போல வாழ ட்ரை பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உதவி उनके செய்வார். समान जीने के लिए कोशिश कीजिए, वो सहायता करेंगे। வாயை திறந்தா சாந்தமா பேசணும், ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. और वोट खोलेंगे तो शांत से उत्तर देना है करना அந்த ஒரு चाहिए। குணசால ஸ்திரீ எப்படி ஞானம் விளங்க வாய் திறக்கிறார். जो गुण वाला स्त्री अपने ज्ञान प्रकट होने के लिए अपने होठों को खोलती தயவுல है। போதும் அவன் நாவின் கீழ் இருக்கு. अपना अच्छा औषध अपने होठों पर है। ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்ட முடியும். अपने बुद्धिमान स्त्री अपने घर को बांध सकती है। ஹஸ்பண்ட் கத்தி நம்மகிட்ட பேசினாலும் சாந்தமாய் உத்தரவு अपने கொடுக்கணும். पति चिल्लाकर बातें करेंगे तो भी हम शांत से उत्तर देना அப்படி है। ஹெல்ப் அப்படி நம்ம முயற்சி பண்ணுவோமா? ऐसे हम कोशिश करेंगे। நம்மளுக்கு அதுதான் ஆண்டவர் செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. वही परमेश्वर हमें सिखाया गया है। அப்படி இருக்க இருக்க வீடே ஒரு பரலோகமா மாறிடும். ऐसे रहने के समय पर हमारे घर एक स्वर्ग जैसा बन जाएगा। நிறைய பேர் எதுக்கிட்டதாலும் சண்டை போடுறது. कोई ऐसे हर एक कार्य के लिए झगड़ा நம்ம करेंगे। அவரை பார்த்து அவரை போல வாழ நம்ம ட்ரை பண்ணணும். हम उनको देखकर उनके समान जीने के लिए कोशिश करना है। அப்பதான் சந்தோஷம் நம்ம இதயத்துல இருக்கும். तब ही हमारे अंदर एक मगन நம்ம रहेगी। சண்டை போட்டா சந்தோஷம் இருக்குமா? हम झगड़ा करेंगे तो हमारे अंदर खुशियां இருக்கா? रहेगी। அப்படி இருக்குமா? ऐसा रहेगा क्या? இருக்காதுல இதயத்துல. नहीं रहेगा अपने அப்படி अंदर। ஒரு துக்கமா இருக்கும். எப்போ அவரோட நம்ம கனெக்ஷன் ஆகி கரெக்டா நம்ம சரி செஞ்ச பிறகுதான் இதயத்துல ஒரு சமாதானம் ऐसा வரும். दुख रहेगा उनके साथ संगति में रहने के समय पर ही हम सही रहेंगे। நம்ம அறியாம அதை செஞ்சுட்டாலும் உடனே ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம அவங்க ஒப்புரவாயிரணும். हम अनजाने में कर देंगे तो भी माफी मांगकर हम अच्छे से हो जाना है। So, அவரை போல வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். उनके सम्मान जीने के लिए हम सौंपेंगे। So, அந்த வாஞ்ச விருப்பம் நம்ம இதயத்துல वो உண்டாகட்டும். चाहत हमारे अंदर आने அந்த दीजिए। விருப்பம் இருந்தாதான் இதயத்துல ஜீவ நதி பாயும். वो चाहत रहेगा तो ही अनंत काल के जीवन அவரை रहेगी। போல வாழ்ந்தாதான் நித்திய ஜீவன் பரலோகம் उनके போக सम्मान முடியும். जिएंगे तो ही अनंत काल जीवन में चले நம்ம जाएंगे। தப்பெல்லாம் பண்ணிட்டு यहाँ पर गलतियां ஆனா करके சர்ச்சுக்குலாம் ஒழுங்கா வருவோம். लेकिन हम कलिशा में सही तरह से आते हैं। நல்லா ஜோமனும் பைபிள் வாசிப்போம். அத மாதிரி நம்ம கீழ்ப்படியாம இருந்தோம்னா நமக்கு பரலோகம் போக अच्छा முடியாது. प्रार्थना करते हैं, अच्छा शास्त्र पढ़ते हैं, मगर उसके अनुसार नहीं आज्ञाकारी नहीं அந்த करेंगे। வாலிபன் பரலோகத்தை இழந்துட்டான். वो जवान स्वर्ग राज को खो दिया ஆனா है। ஒரு ஆயக்காரன் பாவி அவனை எல்லாரும் முறுமுறுத்தாங்க ஆண்டரை வீட்டுக்கு போகும்போது. एक चुंगी लेने वाला एक पापी इंसान को देखकर வெளி सभी लोग உலகம் அவனை मुस्कुराए थे। பாவியா பார்த்துச்சு. बाहर लोग उसको पापी देखे ஆண்டவர் थे, இருதயத்தை பார்த்தார். लेकिन परमेश्वर हृदय को அவன் देखा था। இதயத்துல ஒரு மனமாற்றம் உண்டாயிற்று. उनके हृदय में एक बदलावट आ गई थी। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வெளியில நீதிமானை போல இருக்கிறோம். आज हम कैसे हैं? बाहर में हम बहुत अच्छे धार्मिक जैसे दिखाते हैं। உள்ளத்துலதான் நீதிமான், உள்ளத்துல ஒரு பரிசுத்தம். हमारे हृदय के अंदर एक पवित्रता। இன்னைக்கு நம்ம அவர் எப்படிப்பட்டவரோ நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிப்போம். वो किस तरह के है कर हम हर एक दिन ध्यान करेंगे। தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். परमेश्वर इस वचनों को आशीर्वाद करेंगे। ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। ஏசப்பா நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறோம்யா. यीशु मसीह इस अच्छे से समय के लिए धन्यवाद करते நீர் हैं। பேசினதற்காக நன்றி. आप बातें की इसलिए आपको धन्यवाद। தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவீர் ஆண்டவரே. प्यासे लोगों के ऊपर आप जल को இன்னைக்கு डालेंगे। யாரெல்லாம்
விருப்பத்தோட வந்திருக்காங்களா ஆண்டவரே? आज जो कोई चाहत के साथ आए அந்த விருப்பத்தோட வசனத்தை நாங்க உட்கொள்ளும் போது அது 100 30 60 பலன் கொடுக்கும் वो ஆண்டவரே. चाहत के साथ वचनों को अंदर लेने के समय 30 60 100 गुना फल देगी। உள்ளத்துல ஜீவ நதி ஜீவ தண்ணீர் பாயும் ஆண்டவரே. हृदय के अंदर जीवन की नदी जल आ जाएगी परमेश्वर। ஆண்டவரே எங்களுடைய பார்வை எங்களுடைய கவனம் எல்லாம் உங்க மேல தான் இருக்கும். परमेश्वर हमारे नजर हमारे वो सभी कार्य आपके और रहना चाहिए। உங்க மனத்தாழ்மையினால் உங்க சாந்த குணத்தால் நிரப்பும்படியா நாங்க आपके ஜெபிக்கிறோம். दीनता से नम्रता से हमें भर दीजिए। நீங்க நடந்தபடியே நடக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். आप कैसे चले थे वैसे हम चलने के लिए भी अनुग्रह அப்பா कीजिए। சகைக்கு ஒரு இருதயத்துல ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டானது போல सगे को उद्धार का खुशियां आई वैसे ही எங்களுக்கு எப்பொழுது சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நாங்க हमारे ஜெபிக்கிறோம். अंदर भी वो मगन लगातार रहने के लिए हम विनती அப்பா करते துக்கம் हैं। எங்களை மேற்கொள்ள கூடாது. उदास हमारे प्रफुल्ल होना உலக चाहिए। ஆசை எங்களை மேற்கொள்ள கூடாது. संसारिक अभिलाषा में प्रफुल्ल உங்க होना அன்பு चाहिए। எங்களை மேற்கொள்ளட்டும். आपके प्रेम हमें वो डाल लीजिए। உங்க அன்பினால் எங்க ஒவ்வொரு இப்போ நிரப்பும்படி நாங்க ஜெபிக்கிறோம். आपके प्रेम से हम हर एक लोगों को भर दीजिए परमेश्वर। அப்பா உங்க சந்தோஷத்தினாலே நிரப்புகிற தேவன். आपके मगन से हमें भरपूर करने அது वाले என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த சந்தோஷத்தை யாரும் இருக்க முடியாது. कुछ भी समस्या होने दीजिए वो खुशियां को कोई नहीं ले सकता है। அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம். वही परमेश्वर देने वाला खुशियां। ஆமென். ஆண்டவரே ஒவ்வொரு நிரப்புகிறதற்காக நன்றி. हम हर एक लोगों को आप आशीर्वाद करते इसलिए धन्यवाद करते அப்பா हैं। ஜெபிக்க சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். प्रार्थना करने के लिए कहा हुआ हर एक लोगों के लिए हम प्रार्थना करते அப்பா हैं। எனக்கு ஒருத்தர் பிரேயர் பாயிண்ட் எழுதி அனுப்புனாங்க. एक व्यक्ति हमारे लिए विनती दिए थे। அப்பா சர்ச்சுக்கு வருகிற பையன் வினய் அவனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. कलिसिया में आने वाला एक भाई है उसके लिए हम प्रार्थना करते हैं। ஆண்டவரே உபத்திரவத்துல இருக்கிற அந்த மகனை கர்த்தர் விடுவிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். उपद्रव में रहने वाला उस बेटा को छुटकारा देने के लिए हम प्रार्थना அப்பா करते हैं। பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியா நாங்க शैतान के ஜெபிக்கிறோம். क्रिया को परमेश्वर मिटाने के लिए हम प्रार्थना அப்பா करते हैं। விடுதலை பண்ணும்படியா நாங்க उन्हें ஜெபிக்கிறோம். छुटकारा देने के लिए हम प्रार्थना करते हैं। இயேசுவே நீர் ஒருவர் தான் விடுவிக்கிற தேவன் ரட்சிக்கிற தேவன். यीशु मसीह आप ही छुटकारा देने वाले उद्धार देने वाले हो। அப்பா அதே மாதிரி கிளாக்ஸனை கர்த்தர் விடுவிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். वैसे ही ग्लैडसन को भी छुड़ाने के लिए हम அவனை प्रार्थना करते हैं। ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ग्लैडसन को आशीर्वाद कीजिए நீங்க அவனை परमेश्वर। மேற்கொள்ளுங்க அப்பா. उससे आप प्रबल कीजिए அப்பா परमेश्वर। இன்னும் ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவரையும் நினைத்தருளுங்கப்பா. आप प्रार्थना के लिए कहा हुआ हर एक लोगों को आप प्रबल அப்பா कीजिए। கணேஷ்கா நாங்க ஜெபிக்கிறோம். गणेश के लिए हम प्रार्थना करते அப்பா हैं। அந்த முத்து தேவடைய தம்பிக்கா நாங்க मुत्तु ஜெபிக்கிறோம். देवर उनके भाई के लिए हम प्रार्थना करते हैं। பயங்கர கஷ்டப்படுதாங்க ஆண்டவரே. बहुत दुख उठाते हैं அப்பா परमेश्वर। நீங்க விடுவிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். उन्हें भी छुटकारा देने के लिए हम प्रार्थना அவங்க करते हैं। கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ்ல இருக்காங்க. वो किडनी फेलियर होके डायलिसिस कर रहे हैं உங்களால परमेश्वर। சுகத்தை கொடுக்க முடியும். आपसे छुटकारा दे सकते हैं நீங்க परमेश्वर। தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து वो கொள்ளணும். आप ही सच्चा परमेश्वर है करके जानने के लिए அவங்க अनुग्रह कीजिए। இதயத்தின் கண்ணு நீங்க திறந்துருங்கப்பா. उनके हृदय की आंखों को खोल दीजिए परमेश्वर। தேவ சமூகத்தில் நாங்க ஜெபிக்கிறோம். आपके परमेश्वर के समूह में हम प्रार्थना ஏன்னா அவங்க करते हैं। வீட்ல ஃபுல் மரணம் ஐயா. उनके घर पर पूरा मृत्यु அப்பா है। நீர் இவங்களை விடுவிக்கும் நீர் தான் தேவன் இந்த குடும்பம் முழுதும் கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. ये पूरे परिवार आपको देख लेने के लिए अनुग्रह कीजिए அப்ப எங்க ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. परमेश्वर। आप ये प्रार्थना को सुने, எங்களோட நீர் பேசுனதற்காக நன்றி ஐயா. हमारे से बातें की इसलिए आपको धन्यवाद மீட்பர் करते हैं। இயேசுவின் ஜெப நல்ல பிதாவே. प्यारे यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता, आमीन। गीत गाने के समय पर दान लिया जाएगा। पाठक